வணக்கம். ஏப்ரல் 4ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஏப்ரல் 3ஆம் தேதி நிஃப்டி 0.4% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 9,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 2,800 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 11,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 200 கோடி ரூபாய்க்கு. டொனால்ட் ட்ரம்ப்புடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப் குறித்தான ஒரு அப்டேட். இந்தியா மீது 26% வரி விதிச்சிருந்தாரு. இந்த செய்தி நம்ம நேற்றே பார்த்துருந்தோங்க. இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோல்னா, ஒயிட் ஹவுஸ் வந்து ஒரு அனெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இந்தியா மீது விதிக்கப்பட்டிருக்கிற வரி 26% அல்ல 27% போடப்பட்டிருக்கு. ஒயிட் ஹவுஸ் உடைய எக்ஸ் தளத்தில் அவங்க வெளியிட்டிருந்தாங்க சில தகவல். அதில் இந்தியா மீது 26% தான் வரி விதிக்கப்பட்டதா சொல்லியிருந்தாங்க நேற்று. அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பிலும் 26% தான் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அனெக்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 27% இருக்கு. மணி கண்ட்ரோல் வந்து கிடைத்த தகவல். இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, வேறு 14 நாடுகளுக்கும் இந்த மாதிரி மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 1% பாயிண்ட்ஸ் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த அனெக்ஸ்ல. ட்ரம்ப் டாரிஃப் உடைய எதிரொலியாக க்ரூட் ஆயில் கீழே போயிருக்கு. 5 மாத லோவா எட்டியிருக்கு. 8% வீழ்ச்சியை பார்த்திருக்கு. ஒரு பேரலுக்கு இப்போ $70 குறைவாக இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சக்தி பம்ப்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிரா எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஏஜென்சி கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 12.4 கோடி ரூபாய். மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. மத்திய அரசு அவங்களுடைய ஷேர்ஸை ஆஃபர் ஃபார் சேல் வழியாக விற்பனை செய்யறாங்க. 4.83% ஸ்டேக் வரைக்கும் விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க. அதாவது 1.14 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் 2.83% வருது. அதுதான் விற்பனை செய்யறாங்க. அதாவது 2.83%. ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதலாக 2%, அதாவது 80.67 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்யறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக 4.83% வரைக்கும் ஷேர்ஸை விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கிறாங்க மத்திய அரசு. மசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ்ல அவங்க நிர்ணயித்திருக்கிற ஃப்ளோர் பிரைஸ் 2,527. நேற்று க்ளோசிங்ல இருந்து ஒப்பிடும்போது 7.5% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக். 5% அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். அதை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்கெடுத்துக்க முடியும் இந்த ஆஃபர் ஃபார் சேல்ல. திங்கட்கிழமை ஏப்ரல் 7ஆம் தேதி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்கெடுத்துக் கொள்ள முடியும். ஷில்பா மெடிக்கேர் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்து அவங்க யூஎஸ்ஏல அறிமுகம் செய்யறாங்க. சில கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஷில்பா மெடிக்கேர். கிளான் ஃபார்மா தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. வலி நிவாரணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க கிளான் ஃபார்மா. அல்ட்ராடெக் சிமெண்ட் புது முதலீடு செய்ய இருக்கிறாங்க. வண்டர் வால்கேர் பிரைவேட் லிமிடெட்ல 100% ஸ்டேக் வாங்குறாங்க 235 கோடி ரூபாய்க்கு. இந்த வண்டர் வால்கேர் பிரைவேட் லிமிடெட் வால்பட்டி பிசினஸ்ல இருக்கிறாங்க. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்க அலைட் ஸ்ட்ரிப்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் 100% ஸ்டேக் வாங்குறாங்க 217 கோடி ரூபாய்க்கு. இந்த அலைட் ஸ்ட்ரிப்ஸ் லிமிடெட்ன்றது வந்து ஸ்டீல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம்னு சொல்லியிருக்கிறாங்க ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர். பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. அண்மையில் சர்ச்சையில் இருந்த ஒரு நிறுவனம் அவங்க ட்ரேடிங்ல இருந்து இப்போ சஸ்பெண்ட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க தரப்பு இருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா, கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் திரு மோஷன் ஷாஹிக் ராஜினாமா செய்திருக்கிறாரு. வோடஃபோன் ஐடியா குறித்து மணி கண்ட்ரோல்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல். 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்திருந்தோங்க. அரசுக்கு வந்து வோடஃபோன் ஐடியா கொடுக்க வேண்டிய தொகையில வந்து சிலதை வந்து அவங்க வந்து இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸா மாத்துறாங்க. கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய்க்கான ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒதுக்குறாங்க. ஸோ அரசுடைய ஸ்டேக் வந்து உயருது. 22.6% இருந்து 48.9% அதிகரிக்குது. இப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டரா அரசு இருக்கிறாங்க. ஸோ செபி விதிகள் படி அவங்க ஓப்பன் ஆஃபர் வழங்க வேண்டும். ஆனால் அதற்கு இப்போ செபி வந்து விலக்கு வழங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல். ஸோ அரசு வந்து இப்போ ஓப்பன் ஆஃபர் வழங்க வேண்டியதில்லை. டிமார்ட், அவென்யூ சூப்பர் மார்ட் Q4 பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 14,462 கோடி ரூபாய். ஒட்டுமொத்த ஸ்டோர்ஸ் உடைய எண்ணிக்கை கம்பெனி கைவசம் மார்ச் 31 படி பார்க்கும்போது 415 கடைகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டிமார்ட் அல்லது அவென்யூ சூப்பர் மார்ட்.
ஓலா எலக்ட்ரிக் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. அவங்க ஹைப்பர் டெலிவரி அப்படின்னு ஒரு சேவையை அவங்க அறிமுகம் செய்யறாங்க. இதோடைய ட்ரையல் வந்து இப்போ பெங்களூர்ல நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பிறகு மற்ற மாநிலங்களில் கொண்டு வர இருக்கிறாங்க. இது என்ன ஹைப்பர் டெலிவரினா, நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றோம்னா அந்த நாளே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு அந்த வண்டியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ விரைவாக டெலிவரி பண்றாங்க. ஸோ ஹைப்பர் டெலிவரி அப்படின்ற சேவையை துவங்கி இருக்கிறாங்க. அதோடைய ட்ரையல் ரன் பெங்களூர்ல நடந்துட்டு இருக்கு. விரைவில் மற்ற இடங்களையும் கொண்டு வர இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஓலா எலக்ட்ரிக். சூர்யா ரோஷினி தரப்பு அப்டேட் இருக்கு. கெயில் நிறுவனத்துக்கிட்ட கிடைத்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு 116 கோடி ரூபாய். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய வாகனம் டிவிஎஸ் அப்பாச்சி ஒரு மைல்கல்ல எட்டி இருக்கு. 6 மில்லியன் சேல்ஸை எட்டி இருக்கு. 20 ஆண்டுகளையும் பூர்த்தி செய்திருக்கு டிவிஎஸ் அப்பாச்சி. சாய் லைஃப் சயின்சஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. இந்தியாவில் அவங்க பெப்டைட் ரிசர்ச் சென்டரா அமைக்கிறாங்க ஹைதராபாத்ல. ஜூபிட்டர் வேகன்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் ஜூபிட்டர் தத்ரவகங்கா. அவங்க வந்து ஒடிசால நிலம் வாங்கி இருக்கிறாங்க. இந்த நிலத்துல என்ன பண்ண போறாங்கன்னா, இந்தியாவுடைய முதல் ஃபோர்ஜ்ட் ரெயில் வீல் அண்ட் ஆக்சல் மேனுஃபேக்சரிங் ஆலையை அவங்க அங்க அமைக்கிறாங்க. இதோடைய உற்பத்தி திறன் ஆண்டு ஒன்றிற்கு 1 லட்சம் வீல் செல்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய திறன்ல அமைக்கிறாங்க. இதற்காக 2500 கோடி ரூபாய் அடுத்த சில ஆண்டுகள்ல முதலீடு செய்ய இருப்பதாக சொல்லி இருக்கிறாங்க ஜூபிட்டர் வேகன்ஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனி மீது ஃபைன் மற்றும் பெனால்டி 9.75 கோடி ரூபாய் போடப்பட்டிருக்கு. அகமதாபாத்ல பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் தான் இந்த அபராதத்தை விதிச்சிருக்காங்க. அவங்க சில பொருட்களை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய மதிப்பை தவறாக கொடுத்திருக்காங்க. அதனால கஸ்டம் டியூட்டியை குறைவாக கட்டியிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த ஃபைன் பெனால்டி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதாக சொல்லியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. தாமஸ் குக் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. 2 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இது. BHEL குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்ல வராங்க. பாத்லா ஃபத்தேபூர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டுக்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லி இருக்கிறாங்க. BHEL தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. பாரஸ் டிஃபென்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. அவங்க இஸ்ரேல் நிறுவனமான மைக்ரோகானுடன் ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவில் அட்வான்ஸ்டு ட்ரோன் கேமரா டெக்னாலஜிக்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க பாரஸ் டிஃபென்ஸ். தேஜஸ் நெட்வொர்க்ஸ் டாடா நிறுவனம் நேற்று 9% அதிகரித்தது க்ளோசிங் பேசிஸ்ல. மணி கண்ட்ரோல் அதுக்கு ஒரு காரணம் சொல்லி இருக்கிறாங்க. BSNL வந்து அவங்களுடைய 5G விரிவாக்கம் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. 61,000 கோடி ரூபாய் அதில் அவங்க செலவு செய்ய இருக்கிறாங்க. அதனால தேஜஸ் நெட்வொர்க்ஸ் அதனால பயன்பெறும் எதிர்பார்ப்பு மணி கண்ட்ரோல் சொல்லியிருக்கிறாங்க. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் 4G 5G உடைய RAN எக்யூப்மெண்ட் மற்றும் ரவுட்டர் சப்ளை செய்யக்கூடிய பிசினஸ்ல இருக்கிறாங்க. அதனால BSNL இந்த 5G விரிவாக்கத்தினால தேஜஸ் நெட்வொர்க்ஸ் பயன்பெறுவாங்கன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில. பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த தகவல், டால்மியா பாரத்துக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 1950, ஸ்டாப் லாஸ் 1810. GMR இன்ஃப்ராக்கு பை ரேட்டிங், டார்கெட் 87, ஸ்டாப் லாஸ் 80. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல விரைவாக பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்றோம்னா, நேத்து வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேல இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ் சொல்லும்போது ஷேர் பிரைஸ் நேற்று அதிகரித்திருக்க வேண்டும். வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் 18% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1970% வால்யூம் அதிகரித்தது. டோனியர் இண்டஸ்ட்ரீஸ் 13% ஷேர் பிரைஸும் 1590% வால்யூம் அதிகரிப்பு. திருமலை கெமிக்கல்ஸ் 12% ஷேர் பிரைஸ் 183% வால்யூம். மேங்களூர் கெமிக்கல்ஸ் 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 320% வால்யூம் அதிகரிப்பு. நஹார் ஸ்பின்னிங் 9% ஷேர் பிரைஸும் 378% வால்யூம் அதிகரிப்பு. நித்தின் ஸ்பின்னர்ஸ் 9% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 255% வால்யூம் அதிகரித்தது. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் 9% ஷேர் பிரைஸும் 6688% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல அவந்தி ஃபீட்ஸ் 15% வீழ்ச்சியா பார்த்தது. நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அவந்தி ஃபுட்ஸ் வந்து இந்த ட்ரம்ப் டேரிஃப்னால ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். 15% விழுந்தது, கிட்டத்தட்ட 1000% வால்யூம் அதிகரிப்பு. சாரதா கிராப் கேம் 10% வீழ்ச்சி, 284% வால்யூம் அதிகரிப்பு. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் 10% சரிந்தது, 495% அதிகரித்தது வால்யூம். கோஃபோஜ் 8% வீழ்ச்சி, 270% வால்யூம் அதிகரிப்பு. KPIT டெக்னாலஜிஸ் 8% சரிந்தது, 500% வால்யூம். சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் 6% வீழ்ச்சி, 434% வால்யூம் அதிகரிப்பு. டாபர் இந்தியா 6% வீழ்ச்சி, 500% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.